வணக்கம். மின்னோட்டம் பாயும் ஒரு வட்ட வடிவ கம்பி சுருளை சுற்றி காந்தப்புலம் எவ்வாறு உருவாகிறது என்பதைப் பற்றி இன்று நாம் விரிவாகப் பார்க்கப் போகிறோம். இது பயோசாவர்ட் விதியின் மிக முக்கியமான பயன்பாடாகும். இந்தக் கோட்பாடு மின்சார மோட்டார்கள் முதல் மருத்துவத் துறையில் பயன்படும் MRI ஸ்கேன் வரை பல தொழில்நுட்பங்களில் அடிப்படையாக அமைகிறது. அச்சு வழியே காந்தப்புலத்தின் வலிமையை அறிவது மிக அவசியம். ஒரு வட்ட வடிவ கம்பிச் சுருளைக் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதன் ஆரம் r மற்றும் இதன் மையம் ஆதிப்புள்ளியில் உள்ளது. நாம் இதன் அச்சில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலத்தை கணக்கிடப் போகிறோம். இந்த வரைபடத்தில் கம்பிச் சுருளின் மையத்திலிருந்து x தொலைவில் உள்ள P என்ற புள்ளியை எடுத்துக்கொள்வோம். இந்த புள்ளியில் உருவாகும் மொத்த காந்தப்புலத்தை நாம் கண்டறிய வேண்டும். பயோசாவர்ட் விதியின்படி இந்தச் சிறிய பகுதியால் ஏற்படும் காந்தப்புலம் dB ஆகும். இங்கே dl மற்றும் r ஆகியவற்றுக்கு இடையேயான கோணம் 90 டிகிரி என்பதால் sin 90 மதிப்பு 1 ஆகிறது. புள்ளி P இல் உருவாகும் காந்தப்புலம் dB தொலைவு r க்கு செங்குத்தாக இருக்கும். இதை x அச்சு திசையிலும் அதற்கு செங்குத்தாகவும் இரு கூறுகளாக பிரிக்கலாம். சமச்சீர் தன்மையின்படி எதிரெதிர் பகுதிகளில் உள்ள dl கூறுகளால் உருவாகும் செங்குத்து காந்தப்புலக் கூறுகள் ஒன்றையொன்று ரத்து செய்துவிடும். அச்சு வழியே உள்ள கூறுகள் மட்டுமே எஞ்சியிருக்கும். எனவே மொத்த காந்தப்புலம் என்பது அனைத்து dB cos phi கூறுகளின் கூடுதலாகும். பித்தகோரஸ் தேற்றத்தின்படி r இன் மதிப்பு √r² + x² ஆகும். முக்கோணவியலின்படி cos phi என்பது r வகுத்தல் r ஆகும். இதை நாம் ஏற்கனவே கண்டறிந்த r மதிப்பைக் கொண்டு பிரதியிடலாம். இப்போது அனைத்து மாறிலிகளையும் தொகையீட்டிற்கு வெளியே கொண்டு வருவோம். இங்கே dl இன் தொகையீடு என்பது கம்பிச் சுருளின் முழு சுற்றளவு ஆகும். கம்பிச் சுருளின் சுற்றளவு 2πr ஆகும். இதை சமன்பாட்டில் பிரதியிடும்போது நமக்கு அச்சு வழியே கிடைக்கும் காந்தப்புலத்தின் இறுதி வடிவம் கிடைக்கிறது. சுருக்கினால் காந்தப்புலம் B சமம் μ0I r² வகுத்தல் 2 பெருக்கல் r² + x² 3 கீழ் 2. ஒருவேளை நாம் மையத்தில் காந்தப்புலத்தை கணக்கிட விரும்பினால் x இன் மதிப்பை பூஜ்ஜியமாக்க வேண்டும். அப்போது சூத்திரம் μ0I வகுத்தல் 2r என மாறும். ஒரு எடுத்துக்காட்டாக 2 ஆம்பியர் மின்னோட்டம் மற்றும் 10 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சுருளின் மையத்தில் காந்தப்புலத்தை கணக்கிடுவோம். விடை 1.25 பெருக்கல் 10⁻⁻5 டெஸ்லா ஆகும். இந்த வரைபடம் காந்தப்புலம் மையத்தில் அதிகமாக இருப்பதையும் அச்சில் தூரம் அதிகரிக்க அதன் வலிமை குறைவதையும் தெளிவாக காட்டுகிறது. இன்று நாம் பயோசாவர்ட் விதியை பயன்படுத்தி அச்சு வழியே காந்தப்புலத்தை கண்டறிந்தோம். சமச்சீர் கூறுகள் ரத்தாவதையும் இறுதிச் சூத்திரத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு கேள்வி: கம்பிச் சுருளில் n சுற்றுகள் இருந்தால் காந்தப்புலத்தின் மதிப்பில் என்ன மாற்றம் ஏற்படும்? ஆம், இறுதிச் சூத்திரத்தை n ஆல் பெருக்க வேண்டும். இந்தக் காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.